நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய 2 பொருள்கள் தானே, அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் பாடிக்கே எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை வந்து மேலே ஒரு ஸ்க்ரப் மாதிரி நல்லா தேய்ச்சி குளிக்கலாம். நலங்கு மாவு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நாயகி யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கழுத்து கருப்பை எப்படி குறைக்கலாம் அப்படின்றது தான். நிறைய பேருக்கு இந்த கழுத்தில் கருப்பாயிடுது. முன்னெல்லாம் இது அவ்வளோவா நம்ம பார்க்க மாட்டோம், ஆனால் இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. கழுத்துடைய முன்பகுதி சில பேருக்கு கருத்துடுறது, சில பேருக்கு இந்த ஓரங்கள்லேயும் பின் கழுத்துலேயும் ரொம்ப கருப்பாக இருக்குது. ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் ஹெர்பலாக தான் நம்ம செய்ய போகிறோம், பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது பால். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் காட்டன் அதில் நான் டிப் பண்ணிவிட்டு பால் டிப் பண்ண காட்டனால் துடைக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் நம்மளுடைய இந்த கருமையை குறைக்கும். நார்மலி நிறையா செயின்ஸ் போடுறவங்களுக்கு இந்த மாதிரி கழுத்து கருப்பாயிடுது. சில பேர் கயிறு போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் தொடர்ந்து அதை அப்படியே போடும்பொழுது இந்த இடம்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாயிடும். அவங்களுடைய செயின் கண்டினியூஸாக அவங்க யூஸ் பண்ணுறதுனால இது மாதிரி இருக்குது. அதே மாதிரி கழுத்துடைய முன்பகுதியிலேயே கருப்பாக இருக்கிறவங்க அங்கேயும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ வேறு எந்த ஒரு கிளென்சிங்கும் நமக்கு தேவையில்லை, பால் மட்டும் இருந்தாலே போதும். ஒரு காட்டனால் இப்படியே தொடச்சிக்கோங்க. இதுதான் முதல் படி. ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம். இந்த பாலால் 2-3 கோட் நம்ம போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். அது ஒரு நல்ல ஹெர்பல் ப்ளீச்சாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உருளைக்கிழங்கு சாறு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு கிளென்ஸ் பண்ணும், அட் த சேம் டைம் நல்ல ப்ளீச்சும் பண்ணும். அதனால் இதுதான் முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நல்ல ஸ்க்ரப். ஸோ தக்காளியும் சர்க்கரையும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் இது ரெண்டும். ஸோ ரோஸ் பெட்டல் அண்ட் சுகர் கிடைக்கும், டொமேட்டோ அண்ட் சுகர் கிடைக்கும். இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஸ்க்ரப்ஸ் எல்லாம் கூட இருக்குது. பட் நம்ம வீட்லேயே கூட இதை செய்யலாம். ஸோ டொமேட்டோவை பாதியாக கட் பண்ணிக்கோங்க, சர்க்கரையில் அதை டிப் பண்ண வேண்டியதுதான். நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கழுத்தில் இதை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இதை ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜூஸை கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. எந்த விதமான அரிப்பும் அலர்ஜி எதுவுமே இல்லைன்னா கண்டினியூ பண்ணலாம். சில பேருக்கு தக்காளிலாம் அலர்ஜியாக இருந்தால் அரிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிடுங்க. பட் முக்கால்வாசி பேருக்கும் யாருக்கும் இந்த மாதிரி அலர்ஜிஸ்லாம் வராது. ஏன்னா இது கழுத்து பகுதி அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இது மாதிரி ஒரு 4-5 டைம் நல்லா செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு டைம் நம்ம செய்யலாம். இது ஃபுல் பாடிக்கு செய்யலாம். அண்டர் ஆர்ம்ஸ் கருப்பாக இருக்குல்ல, அதுக்கு கூட இதை செஞ்சுக்கலாம். தைஸில் ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க அவங்களும் அந்த இடத்துல இது மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு 2-3 டைம் செய்யலாம். ஸோ இன்னொரு டைம் நான் வந்து சுகரில் அதை டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த கழுத்தின் முன் பக்கமும் இது மாதிரி கருப்பு இருந்தால் செய்யலாம். இவங்களுக்கு வந்து கழுத்தின் முன்பகுதியில் அவ்வளோவா ஒன்றும் இல்லை, ஆனால் சைட்லேயும் பின்பக்கமும் ரொம்ப கருப்பாக தெரியுது. அதனால் இதை ஓனாக நீங்களே செஞ்சுக்கலாம். அப்பப்போ அந்த டொமேட்டோவை கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து அந்த ஜூஸ் வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் அதை செய்யுங்க. இதுதான் உங்களுடைய பேசிக் ட்ரீட்மெண்ட். டொமேட்டோ அண்ட் சுகர் இதுதான் நமக்கு ட்ரீட்மெண்ட். ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எந்த ஒரு க்ரீம் எல்லாம் தேவையில்லைன்னா இந்த கழுத்து கருப்பு ஆக ஆக நமக்கு வயசு ஆக ஆக அது இன்னும் அதிகமாகிட்டே போகும். என்ன பண்ணலான்னு அப்படியே விட்டுடுவாங்க சில பேர் ஒன்றுமே செய்யாமல். அது மாதிரி இல்லாமல் வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய 2 பொருள்கள் தானே, அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தது இதுக்கு மேலே ஒரு பேக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதையும் பார்க்கலாம். இந்த தக்காளியும் சர்க்கரையும் சேர்த்து நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருந்தோம். இப்போ அதை தொடச்சிட்டு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் இந்த சுகர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே வரும். பட் இப்போ நம்ம துடைக்கும் போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும் அங்கே இருக்கிற கருமை அது எப்படி வருதுன்றதை பாருங்கள். ஸோ இந்த தக்காளியோட சாரும் இருக்கலாம், கூடவே அங்கே மேலாக உள்ள பிக்மெண்ட்ஸ் வரதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நமக்கு பிக்மெண்டேஷன் இந்த இடத்துல ஏன்னா அது உராய்வு இருக்கிறதுனால பிக்மெண்ட் ஆகிருக்கும். அந்த உராய்வு இருக்கிறதுனால தான் இந்த இவ்வளோ கருமை. ஸோ அது வந்து மேலாக அந்த பிக்மெண்ட்ஸ் வரதை நம்ம பார்க்கலாம். இதே ஜென்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு லெமன் யூஸ் பண்ணலாம். இப்போ லேடிஸாக இருக்கிறதுனால நான் டொமேட்டோ யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப திக்காக இருக்கும். ஜென்ஸ்க்கு பண்ணும்போது நீங்கள் லெமன் ஜூஸ் வித் சுகரில் இந்த கழுத்து கருப்புக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். லேடிஸ்க்கு செய்யும்போது டொமேட்டோ வித் சுகரில் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. ஸோ இது ஒரு 2-3 டைம் நீங்கள் அதை நல்லா வாட்டர் வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் வரதை பாருங்கள். இது ஒரு டைம் செய்கிறதுக்குள்ளேயே நல்ல வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வரும் உங்களுடைய டெட் ஸ்கின்.
கழுத்துக்கான பேக் வந்து முதல்ல நான் 2 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆவாரம் பூ பவுடர் இதில் வந்து ஒரு ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் இதோடு சேர்த்துக்கலாம். இதில் நான் சேர்க்க போகிறது கொஞ்சமாக கிளிசரின், ஜஸ்ட் ஒரு 4-5 சொட்டு இருக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக இருக்கலாம். கொஞ்சம் ரோஸ் வாட்டர், இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது மட்டும்தான் நமக்கு தேவையானது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மலரோட கழுத்தில் இந்த பேக்கை நான் யூஸ் பண்ணுறேன். இது ஃப்ரண்ட்டில், அந்த சைடில் எங்கெல்லாம் அவங்களுக்கு கருமை கொஞ்சம் அதிகமாக தெரியுதோ அங்கெல்லாமே நான் அதை யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்கிற கிளிசரின் வந்து நல்ல தண்ணி சத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் கிளிசரின் போடுறோம். இது ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது கிளிசரினுக்கு. ரோஸ் வாட்டர் ரொம்ப கூலிங், அதனால் டைட்டனிங் கூலிங், அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அரிசி மாவு உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப், எஃபெக்டிவான ஸ்க்ரப். இதை முகத்தில் யூஸ் பண்ணுறதை விட இது கழுத்துக்கு உடம்புக்கெலாம் ரொம்ப நல்லது. அதனால் அரிசி மாவும் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆவாரம் பூ வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் அண்ட் சாஃப்ட்னிங் நேச்சர் கொடுக்கும். அதனால் ஸ்கின்னை பிரைட் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக மாற்றிடும். அதனால் அந்த ஹெர்பல் பவுடரும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஸோ இது போட்டதுனால வந்து நமக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும். ரோஸ் வாட்டர் ரொம்ப கூலிங், அதே மாதிரி கிளிசரின் வந்து ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அது ஹோல்ட் பண்ணிக்கும், அதனால் அது போட்டிருக்கோம். அண்ட் ஆவாரப்பூ வந்து ரொம்ப சாஃப்ட்னிங், ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் போட்டதுனால அரிசி மாவு கூட ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப், உடம்புக்கான ஒரு நல்ல ஸ்க்ரப். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு பேக் நம்ம போடும்போது ரொம்ப கூலிங்காகவும் அந்த பிக்மெண்ட் எடுக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த கழுத்து கருப்பு வந்து இந்த முன் பகுதியில் இருந்தால் இந்த இடத்துலையும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது உடம்புல வேறு எங்கே இந்த கருமை இருந்தாலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கும், இதை முகத்தில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். அதனால் இதை முகத்துக்கு போட வேண்டாம். போட்டாலும் வாரத்தில் ஒரு நாள் இல்லை 10 நாளுக்கு ஒரு முறை அப்படி செய்யலாம். பட் மெயினாக இது வந்து உடம்புக்கு, கழுத்துக்கு, இந்த பகுதிகளுக்கு தான். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹெர்பல் பேக் வந்து கழுத்துக்கு நம்ம இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்மளுடைய அக்குள் பகுதிக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து சில பேருக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும். அங்கே வந்து இந்த ரோமங்கள் இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் வந்து அந்த கை அடியில் ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த இடத்துக்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. 10-15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம தொடைகளுக்கு நடுவுலையும் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கே ரொம்ப கருமையாக இருக்கும் சிலருக்கு, அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் பாடிக்கே எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை வந்து மேலே ஒரு ஸ்க்ரப் மாதிரி நல்லா தேய்ச்சி குளிக்கலாம். நலங்கு மாவு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதை. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, காஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம். இது ஃபுல்லாக காயணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கிளாத்தாலேயோ இல்லை உங்கள் கை விரல்களாலேயோ கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா அந்த டெட் ஸ்கின் எல்லாம் வந்துடும். ரொம்ப நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இது கழுத்து கருப்பு போகிறதுக்கு. ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்க்ரப் பேக் போட்டுட்டு தொடச்சும் பார்த்தாச்சு. இவ்வளோ நல்லாயிருக்கு. நிறைய அந்த கருமை குறைஞ்சிருக்கிறது தெரியுது, அவங்களும் அதே சொன்னாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கூட செஞ்சுக்கலாம். அரிசி மாவு எல்லார்கிட்டேயும் இருக்கும், அதே மாதிரி டொமேட்டோ, சுகர் எல்லார்கிட்டேயும் இருக்கும். ஆவாரம் பூ பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, அதிமதுரம் பவுடர் கிடச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அது ரெண்டுமே இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இருக்கிறத வச்சு கிளிசரின், ரோஸ் வாட்டர் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். பட் எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் கிடைக்குதோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நாயகி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே போல தொடர்ந்து நீங்க சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பாருங்க. எங்களது நாயகி டிவி சேனல்